1963 ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஜாலோன்கிற மாவட்டத்தில் பிறந்தவர் தான் பூலான் தேவி. சாதி அடக்குமுறைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம் அது. அந்த கொடுமைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆளானவர் தான் பூலான் தேவி. வறுமையின் பிடியில் இருந்ததோடு உயர் சாதின்னு சொல்லிக்கிட்டவங்க செஞ்ச டார்ச்சரை எல்லாம் தாங்கிக்கிட்டு இருந்தாங்க பூலான் தேவி. 11 வயசுல அவருக்கு திருமணம் நடந்துச்சு. அந்த திருமண வாழ்க்கையும் அவருக்கு சந்தோஷமானதா இல்லை. அப்படி ஒரு சூழல்ல ஒரு நாள் அவரை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க உயர் சாதியினர். தனக்கு நேர்ந்த அத்தனை கொடுமைகளையும் கண்டு விகண்டெழுந்த பூலான் தேவி ஆயுதம் ஏந்தி போராட ஆரம்பிச்சாங்க. 1980களில் தனக்குன்னு ஒரு கேங்க உருவாக்கி அதுக்கு தலைவியாக மாறினாங்க. சம்பல் வேலையின் அசைக்க முடியாத ராணி அப்படிங்கிற பேர் எடுத்தாங்க பூலான் தேவி. தனக்கு கொடுமைகள் இழைத்த, தன்னை எதிர்த்த உயர் சாதியினரையும் மற்றவர்களையும் தேடி தேடி கொலை செஞ்சாங்க பூலான் தேவி. அதுக்கப்புறம் 1983 தான் செஞ்ச குற்றங்களுக்காக சரண்டர் ஆகி 11 வருடங்கள் ஜெயில இருந்து வெளியில வந்து பாராளுமன்ற உறுப்பினராகவே மாறினாங்க பூலான் தேவி. ஆனாலும் அவங்க மிச்ச வச்ச பகைங்கிறது அவங்கள விட்டு போகல. துப்பாக்கி எடுத்தவங்களுக்கு துப்பாக்கி தான் பதில் சொல்லுங்கிறதுக்கு அடையாளமா டெல்லியில வைத்து படுகொலை செய்யப்பட்டாங்க பூலான் தேவி. அவருடைய வாழ்க்கைங்கிறது பல முரண்பாடுகள் நிறைந்த ஒன்னாதான் எப்பவுமே இருந்திருக்கு. ஆனாலும் சாதி அடக்குமுறைகளுக்கு எதிரான முகமாகவும் பெண்களின் உரிமைகளுக்கான குரலாகவும் இப்போதும் நினைவுபடுத்தப்படக்கூடிய பூலான் தேவி பிறந்த தினம் இன்று.